Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 17/11/2025 இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்டே ரவுண்டினுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBSல ரெண்டு இடங்கள் மட்டும் இருந்துச்சு. ஒன்று நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று திருச்சி KAP விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜில். இந்த ரெண்டு காலேஜ்லேயும் அந்த ரெண்டு கவர்மெண்ட் MBBS சீட்டு யாருக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுடைய கட் ஆஃப் என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டானுடைய கட் ஆஃப் என்ன, BDSனுடைய கட் ஆஃப் என்ன, 7.5%க்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் எந்த டேட்டுக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துடலாம். அடுத்தது இந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அடுத்தது ஸ்டே ரவுண்டு முடிந்த பிறகு ஸ்டே ரவுண்டு 1, அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போது இந்த 2 MBBS இடங்கள் 506 மதிப்பெண்ணுக்கும் அதே போல் 396 மதிப்பெண்ணுக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்டே ரவுண்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ரெண்டு கவர்மெண்ட் MBBS சீட் இருந்தது. ஒரு சீட்டு 506 மதிப்பெண்ணுக்கும் இன்னொரு சீட்டு 396 மதிப்பெண்ணுக்கும் கிடைத்துள்ளது. அதை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு ஏற்கனவே சீட்டு கிடைத்த மாணவர்கள் இந்த வீடியோவை 4th ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. ஆல் இண்டியா கோட்டாவில் இன்னொரு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு வருமா, அதாவது ஸ்டே ரவுண்ட் நம்பர் 1 வருமா, அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஸ்டே ரவுண்ட் 1 வருமா அப்படிங்கிற தகவல் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது அந்த 2 இடங்கள் KAP விஸ்வநாதன் இதில் ST கேட்டகரியில் ஒரே ஒரு சீட் இருந்தது, அது 396 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸில் 506 மதிப்பெண்ணுக்கு BC கேட்டகரியில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. அந்த 2 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3381 BC கேட்டகரிக்கு உங்களுக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜினுடைய கடைசி சீட்டு ஃபில்லப் ஆகிடுச்சு. BC கேட்டகரியினுடைய 2025 க்ளோசிங் மார்க் 3381, க்ளோசிங் ரேங்க் 3381, க்ளோசிங் மார்க் 501. எந்த காலேஜ் அப்படின்னா நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் BC கேட்டகரிக்கு. அப்போது BC கேட்டகரியில் நீல்கிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 506 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்தது திருச்சி மெடிக்கல் காலேஜ். திருச்சியில் உங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு வேக்கண்ட் இருந்தது, அது 15,906, ஜென்ரல் ரேங்க் 15,906, ST கேட்டகரிக்கு 396 மார்க்குக்கு ST கேட்டகரிக்கு KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது 2025 உங்களுக்கு MBBS சீட் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு, அலாட் ஆகிடுச்சு. அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் எல்லா சீட்டும் அலாட் ஆகிடுச்சு. சீட்டு கிடைத்து யாரும் போய் சேராமல் இருக்க போகிறதில்ல. ஒருவேளை அப்படி வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டே ரவுண்டு நம்பர் 1 அப்படிங்கிறது நடக்கும். டென்டலில் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சது. ஒருவேளை டென்டல் பிடிக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா ஸ்டே ரவுண்டு 1 நடக்கும். 2024 பார்த்தீங்கன்னா ஸ்டே ரவுண்டு 1 நடந்துச்சு, ஸ்டே ரவுண்டு 2 நடந்துச்சு. மொத்தம் 6 சுற்றுகள். ஆல் இண்டியா கோட்டாவில் 6 சுற்று நடந்தது, அதே போல் ஸ்டேட் கோட்டாவில் 6 ரவுண்டு நடந்துச்சு. இந்த வருஷம் இது வரைக்கும் 4 ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டாலையும் 4 ரவுண்டு ஸ்டேட் கோட்டாலையும் முடிஞ்சிருச்சு. இப்போது ஆல் இண்டியா கோட்டா 4th ரவுண்டில் யாராவது சேராமல் இருந்தாலோ, இல்லை ஸ்டேட் கோட்டாவில் யாராவது 4வது ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேராமல் இருந்தாலோ உங்களுக்கு ஸ்டே ரவுண்டு 1, ஸ்டே ரவுண்டு 2 நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதை பற்றின அறிவிப்பு கிடைத்தவுடன் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்று வந்த முக்கியமான அறிவிப்பு 17/11/2025 ஆஸ் பர் த கைடன்ஸ் MCC DGHS தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 45 dated 14/11/25. The last date of stay round
அப்போது இந்த ஸ்டே ரவுண்டில் இன்று வெளியான இந்த ஸ்டே ரவுண்டு ரிசல்ட்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் 20 நவம்பர் 2025 மாலை 5 மணிக்குள்ளே கல்லூரியில் போய் சேர வேண்டும். Hence, the candidate are advised to download the allotment order and join the institute on or before 20th November 2025 5 PM. அப்போ சீட்டு கிடைத்த மாணவர்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதாவது இன்றைக்கி 17/11/2025 20/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் உங்களுடைய அசல் சான்றிதழ்களுடன் போய் சென்று சேர வேண்டும். 2 எம்பிபிஎஸ் சீட்டு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து பிசி கேட்டகரிக்கு 506 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரியில் கேஏபி விஸ்வநாதன் 396 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃபு, செல்ஃப் ஃபைனான்ஸினுடைய கட் ஆஃபு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸினுடைய கட் ஆஃபு, டென்டல் காலேஜினுடைய கட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிடிஎஃப். இது வந்து டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 சீட்டு தான், 13 பேஜ் தான் இருக்குது. இந்த 13 பேஜில் உங்களுக்கு உங்களுடைய ரோல் நம்பரை வச்சும் செக் பண்ணலாம், ஜென்ரல் ரேங்க்கை வச்சும் செக் பண்ணலாம். அதே போல் ரோல் நம்பர் மீன்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர், இல்லைன்னா மார்க்கை வச்சோ இல்லை உங்கள் நேமை வச்சோ செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.